வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்ரகதியில் சஞ்சரித்து வர்றாங்க. அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். மனசில் உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். அதே நேரம் அதற்கு ஏற்ற அளவுக்கு உடல் அலைச்சலும் சோர்வுகளும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்கள், சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டு வருவீங்க. இதனால் மனசில் கொஞ்சம் சங்கடங்களோ ஏக்கங்களோ இருந்தாலும் கூட அதெல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்துட்டு வரும். பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகள் இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சூழ்நிலை அந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது. பொதுவாகவே மேசராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒன்று சொல்ல அது மற்றவங்களுக்கு போய் சேரும்பொழுது வேறு மாதிரி போய் சேருவதற்கான அமைப்புகளும் இருக்குது. அதனால் மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது, மற்றவங்க காரியங்களை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு 1-2 இடைஞ்சல் தரக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, அவசரப்பட செய்வீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சுக்கிட்டு வரும். பொது விஷயங்கள், காரியங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமான மாற்றங்களை தான் கொடுக்கும். வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. மற்றவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவே நடந்து வருவாங்க. வெளி இடங்களில் தடைபட்டு வந்த காரியங்கள் இந்த மாதம் கைகூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பிரயாண விஷயங்களில் மேசராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். நிறைய பேருக்கு இந்த தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் அமைக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். உங்கள் வகையில் ஏதாவது ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவங்களுக்கு உதவும் வகையில் சில காரியங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். தான தர்மங்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு வருவீங்க. ஆலய பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அது சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து போகும். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் உற்சாகம், கலகலப்பும் கலந்திருக்கும். உடன் இருப்பவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வழக்கமான நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குறிப்பாக இந்த மாதம் குடும்ப காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப விஷயங்களை பூர்த்தி செய்து வருவீங்க. அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருந்தாலும் கூட அத்தியாவசியமான விஷயங்களை ஈடுபடுறதுனால அதெல்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்காது. சிரமப்பட்டாலும் காரியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தபோதும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்காங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் பெற்றோர்கள் வகையில் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள், வாக்குவாதங்கள், இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் வகையில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. மற்றபடி காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளையே எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக உடன்பிறப்புகள் வகையில் சில விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக உங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்காது. அப்படியும் வந்தாலும் கூட எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பொதுவாக உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமான வகையில் இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவங்களுடைய தேவைகளை முன்னிருந்து செயல்படுத்தி கொடுப்பீங்க. உங்களுக்கு உறுதுணையாக சில விஷயங்கள், காரியங்கள் இருந்து வருவீங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவையும் அன்பையும் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்கும். பொதுவாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் இதுவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்து வந்திருக்கலாம். இருந்தபோதும் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கிறதுனால
எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது. குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் சில திருப்திகரமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். திருமண அமைப்புகள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான வகையிலேயே இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த மாத அமைப்பு ஒரு சில சாதகமான அமைப்புகளையும் கொடுத்து வரும். சந்தோஷம் கொடுக்கலைனாலும் சங்கடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போகவாது செய்வாங்க. அந்த வகையில் உற்றார் உறவினர் நண்பருக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு அலைச்சல்களும் டென்ஷன்களும் கூடுதலாகவே இருக்கும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு வந்து போகவே செய்யும். ஸோ விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். உடன் இருப்பவங்களை எல்லாத்தையுமே அனுசரித்து போவீங்க. ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான வகையிலேயே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அனுகூலங்கள் அப்படிங்கிறது உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. கடந்த சில மாதங்களாக பொருளாதார நிலைகள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க. வரவுகள் இருந்தாலும் வரவுகளுக்கு ஏற்ற அளவுக்கு செலவுகளும் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கும். இந்த மாதம் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இருந்தாலும் சேமிப்புகள் அப்படிங்கிறதும் உயரச் செய்யும். இல்லைனா வீட்டுக்கு தேவையான அதாவது முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக வாங்கணும் நினைத்துட்டு இருந்த பொருட்களை வாங்குவீங்க. இந்த மாதிரி பொருள் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ சில முன்னேற்றங்களை பெறக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பாராத அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருந்து வந்திருக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். படிப்படியாக உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளில வருவீங்க. நாட்பட்ட உடல்நல சங்கடங்கள் கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளில் தான் வேலை செய்யும். இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்கள் இருக்கும். எதையும் முழுமையாக நம்ப முடியாது. அதனால் இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்லாம் எடுத்தபோதுன்னு எதுவும் முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயங்களும் டீல் பண்ணுங்கள். குறிப்பாக அது சார்ந்த விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை. அதே போல் இந்த வீடு வாகனங்கள் பழுதுபார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து போகும். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருந்தாலும் கூட காரிய ரீதியான அனுகூலமான சமாச்சாரங்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே ஒரு கலமையான தன்மையோடு இருந்தாலும் சுமூகமான மாற்றங்களை பெற்று நன்மை பெறுவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.